வணக்கம். நான் ரியா ஹார்ட்ஸ் அட்வென்ச்சர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கடா தள்ளாடி போகிறேன் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி ஹாலிடே அதுவுமா ஒரு ஹார்ஸ் ஃபார்முக்கு தான் போகிறேன். அது எந்த இடம் என்ன ஏது இந்த தம்பி நானும் சேர்ந்து பண்ண சாகசம், அப்புறம் அவங்க அப்பா, அது இல்லாமல் அங்கே இருக்கிற நிறையா விஷயங்கள், சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள், அழகாக ரசிக்கக்கூடிய விஷயங்கள், ஆபத்தான விஷயங்கள், இப்படி நிறையா விஷயங்கள் வீடியோவாக நான் பெரிய வீடியோவாக ஒன்று போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஃபுல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோலாம் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி போகிற ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் ட்ராட்டு ஈசிஆர் லைனில் இருக்குது. அங்கே போகிற வழியில் நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேசஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று இந்த காகித பூக்கள் இருக்கிற இடம் தான். மொத்தம் 4 கலர் இருந்துச்சு. அங்கேருந்து நான் ஃபோட்டோஸும் எடுத்தேன். அதுவும் நான் ஆல்ரெடி போஸ்ட்டு போட்டிருப்பேன். ஃபோட்டோஸ் எடுக்க லைக் பண்ணுறவங்களுக்கு நல்ல பிளேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஹார்ஸ் இருக்கிற பிளேஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி இடமாவே தான் இருக்குது. இந்த ஃபார்ம் சரி, முன்னாடி ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, போயிட்டே இருக்கும்போது அவங்க ஹார்ஸ் பில்லு மேய்க்கு கட்டிகிட்டு இருந்தாங்க போல். அப்படியே பார்த்துட்டு ஒரு ஹாய் போட்டார் சார். அப்படியே அவங்களுக்கு நான் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வண்டியை விட்டு இறங்கி, தம்பி இருந்தான் சாரோட பையன் போல். அப்படியே அந்த பையனை கூட்டுக்கிட்டு கடைசியில் மைக்கு ஃபிக்ஸ் பண்ண எனக்கு மைக்கு ஆன் பண்ணாமல் போயிட்டேன். அதனால் தம்பியோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாமல் போயிடுச்சு. மிஸ்டேக் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஓன் வாய்ஸ் தான் கொடுத்தாகணும். அதனால தான் ஓன் வாய்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்ட்ரன்ஸ் முதல்ல பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னடா மரத்தில் ஏதோ தொங்க விட்டு வச்சுருக்குறீங்க வெறும் கயிறு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போது தம்பி சொன்னால் ஹார்ஸில் அதில் தொங்குவாங்கக்கா அப்படின்னு சொன்னால், நானும் ஆச்சரியம்னா எப்படி ஹார்ஸில் போகும்போது தொங்குவாங்க. இதெல்லாம் ஃபாரின் சைடில் தான் ஒரு ரூம்குள்ளே, அதாவது ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அது பார்த்துருக்கேன். இது ஓப்பன் பிளேஸில் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சின்ன இடமா இருந்தாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எந்த ஹார்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா விக்ரமா. என்னை ஃபஸ்ட்டு இந்த ஹார்ஸ் மட்டும் தான் உள்ளே இருந்துச்சு. மொத்தம் 2 ஹார்ஸ் அந்த பக்கம் பில்லு மேய்க்கிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது விக்ரமை தான். விக்ரம் நான் அங்கே போய் இறங்கிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஏன்னா அவங்களோட தோஸ்தெல்லாம் இங்கே இல்லை. அதனால் ஒரு ஹார்ஸ் கூட இன்னொரு ஹார்ஸ் இருந்து அதை விட்டுட்டு போயிட்டேன்னா அது கத்த ஆரம்பிக்கும். என் கேமராமேன் ஹார்ஸை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. நான் பின்னாடி இருந்து கூப்பிட்டேன், காதில் வாங்கலை. காதை மட்டும் லைட்டாக திருப்பி இருக்குமாங்க. அதுக்கப்புறம் கயிறு பிடிச்சி இழுத்தேன், வந்துச்சு. எப்பயுமே ஹார்ஸை நம்ம கையை முன்னாடி வாட்டம் போனோம், பின்னாடி போய் தொடக்கூடாது. தொட்டோன்னா கிக் பண்ணிடும். அப்புறம் ஜிஹெச்சுக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் திரும்ப என் கேமராமேன்ட்டே போயிடுச்சு. சரி, ஓகே, நீ வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு நானே வரேன்ட்டு காலை சுற்றி வரேன் பார்த்தீங்களா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஹார்ஸ் கிட்ட போகும்போது ரொம்ப கிட்ட போயிட்டு பழகக்கூடாது. ஏன்னா அதோட ஹேபிட் எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்கே ஓனரும் இல்லை பார்த்தீங்களா, கடிக்கு வந்துடுச்சு. இதான் எப்பயுமே குதிரைக்கிட்ட அது ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா புது ஆட்கள் வந்தால் அது எப்படி தான் பண்ணணும். பழகின ஆளாக இருந்தால் நல்லா பழகும், கடிக்காது டக்குன்னு, ரொம்ப லேட் எடுத்துக்கும். அதே புது ஆளுன்னும் போது அதுக்கு நல்ல ஸ்மெல்லு, நல்ல வாசனை வச்சுக்கும் நல்லா. இப்போ நான் ஆல்ரெடி தொட்டுட்டேன். அதனால நான் இப்போ அடுத்தது அவங்க ஓனர் வந்த பிறகு நான் கிட்டே போனேன். நல்லா என் கையை பாருங்கள் எப்படி நான் குதிரைகிட்ட கொடுக்குறேன்ட்டு. இது மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் குதிரைகிட்ட போகிறவங்க நம்ம கையை அவங்களுக்கு கொடுக்கணும், ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுக்காக. அப்புறம் குதிரையை நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி பர்ஃபி அப்படின்னா பிஸ்கெட்டு இல்லைனா கேரட்டு ஏதாவது ஒன்று கொண்டு போங்க. ஏன்னா குதிரைக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் ஒன்று. அப்புறம் இந்த குதிரையை பற்றி, இதோட ஹேபிட்டை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ஹார்ஸையுமே பில்லு மேய்க்க கூப்பிட்டு போனோம், போய் கட்டி போனோன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படி சொன்னேன். இல்லை, இந்த ஹார்ஸ் ரொம்ப இழுக்கும், பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படி சொன்னாங்க. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஹார்ஸு கட்டி கொண்டு போகிறதுக்கு நானுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். பார்த்தீங்க, அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ரோப் போடணும். அப்புறம் வேணாம், இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பழைய ரோப்பே வச்சு நான் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் நல்லா தான் வந்தான் பைபிளில். வெளியே கேட்டு தாண்ட ஆரம்பித்த பிறகு தான் இழுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா குதிரைகளை
சாப்பாடு தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு விஷயம். சாப்பாடுன்னா நல்லா எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் நடந்து போயிட்டோம். போகிற வழியுமே கொடுங்க கொடுங்க சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டோம். இப்போ போனவொன்னு பார்த்தீங்களா டேர்னிங்கில் அப்படி இழுக்கிறது. இப்போ பாருங்க அப்படி என் கையை விட்டு ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போய் பில்லு சாப்பிடுவார். பில்லு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதோட சரின்ட்டு நாங்கள் இன்னொரு இடமும் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டோம். நீங்கள் வாங்க ஒரு இடத்த ஹிடன் ஸ்பாட்டை காட்டுறேன். நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து காட்டு பகுதிக்குள்ளே ஒரு அழகான ஒரு இடம் பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கு உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். உள்ள எல்லாமே புதுசாக இருக்குது. கம்பி எதுவுமே துரு பிடிக்கல, நல்லா இருந்துச்சு. தம்பி வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டான். எனக்கு அப்படி போகிறதுல விருப்பம் இல்லை. எனக்கு அந்த புல்செடிக்குள்ளே பூந்து போனேன். பார்த்தீங்களா இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிறையா தாமரை பூக்கள் இருந்துச்சு. அந்த சைடில் சுற்றி வந்தோம். தம்பி சொன்னால் அது நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா ஒரு செடி. அது என்ன சொன்னால் அக்கா இதை பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரிடா இது என்னடா சாப்பிட்றது பேர் என்னங்கிறேன். பேர்லாம் தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டான். சரி நாங்கள் உள்ளே இறங்கி மீனாக இருக்கா என்ன இருக்குன்னு ஒத்து பார்த்தோம். எங்கள் கண்ணில் எதுவுமே மீன் ஆப்பிடலை. சரி இந்த பக்கமாக போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போனோம். நல்ல இடக்கத்துக்கு நல்லாவும் இருந்துச்சு. அங்கே பார்த்த தாமரை வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் இருந்துச்சு ஒரு மொக்கு. ஆனால் மொக்கு வந்து பெரிக்க மனசில்லை. ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த தாமரைன்னு சொல்லி இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் மலர்ந்தால் நல்லாக்குமே சொல்லிட்டு அதை நான் வந்து மலர வைக்கிறதுக்காக அது தாமரையை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் அது திரும்ப முடிக்கிச்சு. அப்புறம் தம்பி திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அதில் ஒன்று கஷ்டப்பட்டு புடுங்குன்னு பிடுங்கி பார்த்தான். அப்புறம் பெருசு பிடுங்க முடியல. அப்புறம் சின்னதாக இருக்கிறது பிடுங்கி அதை உரித்து சாப்பிட்டான். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? இந்த தாவரத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தம்பியும் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டதில் மிச்சம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்களா சிங்கார சென்னை பெருநகர் சென்னை மாநகராட்சி சொல்லிட்டு ஈச்சம் பக்கத்தில் இருக்குது. சூப்பரான குளங்க. ஆனால் இதை ஏன் இப்படி விட்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எந்த பொருளுமே எதுவுமே எங்கேயுமே டேமேஜே ஆகலை. அவ்வளோ நல்லா இருக்குது. எங்கள் சென்னையில் எத்தனை இடத்துல குளத்துக்கு சுற்றி பார்க் வச்சு நடுவில் தாமரைப்பூலாம் வந்து பாருங்கள். இப்போ நடக்கிற பாதையிலே தெரியும் தென்னை மரம் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக லைனாக பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக இருக்குது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்துகிற வகையில் இருக்கும். அப்படியே தம்பி கூட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். எனக்கு நிறைய விஷயம் தம்பி சொல்லியிருந்தான். அது இல்லாமல் இங்கே முள்ளம்பன்றிலாம் இருக்குதுக்கா, மயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தான். தென்னை மரம் அழகாக லைனாக வச்சுருந்தாங்க க்யூட்டாக. எனக்கு இன்றைய நாள் ரொம்பவே நல்லா போச்சு. பார்த்திங்களா பறவை இங்கேருந்து அந்த மரத்துக்கு அடி அழகாக பறந்து போகுது. இந்த விஷயத்தெல்லாம் காய்ச்சலாம் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமான்னு தெரில. கிடைக்காதவங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. கிடைக்கிறவங்க போயிட்டு நேரில் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். இந்த காட்டுக்குள்ளெலாம் போகலான்னு பார்த்தோன்னா டைம் இல்லை. அப்புறம் குதிரை மேய்ஞ்சிட்டு இருந்த இடத்துக்கே போயிட்டோம். அப்புறம் தம்பி கேட்டால் நீர் அப்படியே ஏறி உட்காருவேன்னு சொன்னான். சரி எங்கே உட்காரான்னு பார்த்தோம். உட்காந்தாங்க. அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணார் தம்பி ஏறி உட்காரத்துக்கு. சரி சும்மா உட்காருவான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இன்னொரு விஷயம் பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ சூப்பராக ஹார்ஸை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. தம்பி ஆல்ரெடி நிறையா ரைடிங் பண்ணியிருக்கான். அவன் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ஸும் சொல்கிற விஷயத்த அப்படியே செய்து பாருங்க. அப்பன்னே காலை கிளாப் பண்ணிவிட்டு இறங்குது. எனக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஹார்ஸ் வந்து ஹெட் காலர் போட்டு சேடல் போட்டு அவ்வளோ இதாக உட்காந்தாதான் பயம் இல்லாமல் உட்காருவாங்க. ஆனால் தம்பி பார்த்திங்களா சேடலும் இல்லாமல் ஹெட் காலரும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் உட்காந்து மாஸ்க் கட்டாப்பில். பார்த்திங்களா தம்பிக்காக ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் சார் எனக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு டைலாக்ல நானும் அப்படியே உட்காந்துட்டு
சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், நம்ம பண்ண மாட்டோமா எரும மாடு வயசில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் ஏறி உக்காந்துருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் விழவே இல்லை. எனக்கு வந்து குதிரை நல்லா பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து அப்ரோச் பண்ணோம். அதனால் அதுக்காக தட்டி கொடுத்தது. எப்பயுமே ஒன்ஸ் அந்த ஹார்ஸ் நல்லா பண்ணுதுன்னா நம்ம அது மாதிரி தட்டி கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பில்லு தின்றதுலாம் ஆர்வமாக இருந்துச்சு. சரி பில்லு தின்ற ஹார்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி விட்டுலான்னோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, இந்த ரோப் இந்த பக்கம் பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு பிடிக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி பிடிப்போன்ட்டு நானும் பிடிச்சேன். சரி இந்த பக்கம் தான் கூட்டு போக சொல்கிறாங்க போல் பில்லு மேய்க்க அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா திரும்ப அப் பண்ணிருச்சு. ஏய் செம்மையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நல்லா உக்காந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப தூக்குடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அப் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்புறம் சரி போதும் அப்படி சொல்லிட்டு தம்பி நல்லா பண்ணடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வா பில்லு மேய்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துக்கு கூப்பிட்டு வந்து மேய விட்டாச்சு. சரி அப்படியே உக்காந்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் உக்காந்து காலை ஆடிட்டு தட்டி கொடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அது மேய்க்க நான் மேலே உக்காந்து காலாட்ட நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? நான் மேலே ஒரு ஜீவன் உக்காந்துருக்குவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை அந்த குதிரை. அது மட்டும் அது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே இறங்கலான்ட்டு அப்புறம் நானும் இறங்கிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு தலையில் தடவி கொடுத்தேன். அதோட காது பார்த்திங்கன்னா அப்படியே ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு. அது அப்படி மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். சரி கடைசியாக ஹார்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தம்பி முள்ளமன்றி இருக்குப்புல ஆல்ரெடி சொன்னால, அதனால் போயிட்டு முள்ளமன்றி முள்ளை வந்து கொண்டு வந்து கொடுத்தாப்புல. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு முள்ளமன்றி முள்ளை பார்க்குறேன். அங்கே நிறைய கிடக்குதான், அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் முள்ளமன்றியை நேரில் பார்த்ததில்ல. அதோட முள் மட்டும் தான் பார்க்க முடியுது. முள்ளும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே குரூப்பாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக இன்னும் குதிரை என்னை விடுங்க நான் பில்லு சாப்பிட போகிறேன் எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி பண்ணிட்டு சரி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நின்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி இப்படி நின்று ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. அதோட அவங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்தாச்சு. ரொம்பவே நேரம் போனதே தெரில. அந்தளவுக்கு நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதில் இதுதான் வந்து ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரை வந்துட்டு அதுக்கு நைட்டு நிற்கிறதுக்கும் தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமான இடமே அந்த ஸ்டேபிள் தான். அங்கே தான் படுப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டேபிள் ரெடி பண்ணுறாங்க. இன்னும் ஹார்ஸ் நிறையா கொண்டு வர போகிறேன், அப்புறம் வந்து ஃப்யூச்சர்ஸில் என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. குதிரை எப்படி பார்க்கணும், அதுக்கு எந்த மாதிரி உடம்பு சரியாமல் போகும், அது எதனால், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அதனால தான் டைம் போனது தெரியவே இல்லை. திரும்ப இந்த இடத்துக்கு நான் போகணும் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கான டைம் கிடைக்குமான்னு தெரில. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் தரேன். போயிட்டு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.